எதிர்க்கிறதுக்கான இது விஷயம் என்னன்னா லைக் ஒரு ஹிந்தி இம்போசிஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுல வந்து நீங்க போலீஸ் கஸ்டடியை வந்து நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா there will be more கண்டிப்பாவே இன்னும் அதிகமான வயலன்ஸ் அவங்களுக்கு அக்யூஸ் பர்சன்ஸ்க்கு மேல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பழைய சட்டத்தினால் என்ன அதில் உள்ள என்ன குறைபாடுகளை பற்றியும் எதையும் தெளிவுபடுத்தவில்லை. மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு ஹிந்தியா இருக்கட்டும் இல்ல சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும் இதை வந்து புழக்கத்துல கொண்டு வரணும், இதை பரவலாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்துல மட்டுமே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது பொதுவா வந்து முழுக்க போலீஸுக்கு வசதியை செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு சட்டமா இருக்குது. ஒரு பிளான் பண்ணி செய்யறது இந்த குற்றத்தை, இதுக்கு கண்டிப்பா மரண தண்டனையோ இல்ல அதுக்கு மேல கூட கொடுக்கலாம். ஏன் மேம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுடே இட் செல்ஃப் வந்து ஒரு நியூ 3 கிரிமினல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 3 கிரிமினலா பத்தி பப்ளிக்கு கொஞ்சம் வெளிச்சமா கொஞ்சம் தெரியற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். குட் மார்னிங், மை செல்ஃப் எஸ் ஜெயபாலா, கே ஜெனிஃபர். இப்போ ஒருத்தவங்க மேல நான் போடணும்னு நினைக்கிறேன், கேஸ் போடணும்னு நினைக்கிற பொழுது ஈஸியா என்னால வந்துட்டு இந்த இப்போ இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் விக்டிம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால டிஃபென்ஸ் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாகும். இல்லைன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்குள்ள இதை முடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி லா சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீடி டிஸ்போஸ் ஆஃப் த கேசஸ் தான். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் எலிகென்டான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பழையலாவே நல்லா அந்த ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு. இப்போ புதுல வந்தது உண்மையாவே ஒரு நல்ல ஒரு வெல்கமபிள் தான். கொஞ்சம் நேம்ஸ் மாத்தாம இருக்கலாம், அது கொஞ்சம் பாலிடிக்ஸ் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்குமே பாய் காட்டிங்க கோர்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீடே ஃபெடரேஷன்ல இருக்கிற பார் கவுன்சில் ஃபெடரேஷன்ல இருக்கிற எல்லாமே பாய்காட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ட் இயங்காம இருக்குது. இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா லைக் இதை எதிர்க்கிறாங்க. நம்ம எதிர்க்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் எல்லாருக்குமே இருக்கு. அண்டர் கான்ஸ்டியூஷன்ஸ் இதுக்கும் ரைட்ஸ் இருக்கு, அதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. எதிர்க்கிறதுக்கான இது விஷயம் என்னன்னா லைக் ஒரு ஹிந்தி இம்போசிஷன் இருக்கிற மாதிரி இருக்குதே, அந்த நேம்ல ஹிந்தி இம்போசிஷன் இருக்கிற மாதிரி ஆக்ட்ங்கிற இடத்துல வந்து என்ன வரும், சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் கொஞ்சம் உள்ள இருக்கு. எல்லாருக்குமே அதிநியம் அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து பிராக்டிஸ்ல நேம்ன்ற விஷயத்தை தாண்டி ஒரு பிராக்டிஸ்ல இவ்வளவு நாள் நீங்க ஃபாலோ பண்ண இந்தியன் பீனல் கோடா இருக்கட்டும் சரி, ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் இம்போஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது ஒரு டெட்ரிமெண்டலா இருக்கு. அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம் என்னன்னா போலீஸ் கஸ்டடியில இருக்கிற டேஸ் வந்து எக்ஸ்டெண்டடா இருக்கு இந்த புது லால. யூஸ்வலாவே போலீஸ் கஸ்டடினா நமக்கு என்னன்னு தெரியும், தேர் வில் பி லைக் இன்னும் நிறைய கஸ்டோடியல் வயலன்ஸ் நிறைய நடக்கும். இதுல வந்து நீங்க போலீஸ் கஸ்டடியை வந்து நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா தேர் வில் பி மோர் கண்டிப்பாவே இன்னும் அதிகமான வயலன்ஸ் அவங்களுக்கு அக்யூஸ் பர்சன்ஸ்க்கு மேல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆக்சுவலி அது வந்து ஒன்லி ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காகவே கஸ்டடி. எப்படி இன்வெஸ்டிகேஷனுக்காக கஸ்டடி வந்து இவ்வளவு நாள் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும்? லைக் உங்களுக்கு ஜுடிஷியல் கஸ்டடின்றது வேற, அது வந்து பிரிசன்ல இது பண்றது, இது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக எடுக்கிற போலீஸ் கஸ்டடி. ஸோ அதுக்கான எக்ஸ்டென்ஷனா இருக்கட்டும் சரி. அண்ட் சில வந்து லாக்யூனைஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் வந்து இது எப்படி சொல்றது, கலோனியல் லா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கலோனைசேஷன் போயிடுச்சுன்றோம், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு சென்டரிஃபிகேஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ப்ராசிக்யூஷன் ஒரு டிஃபென்ஸ் எடுக்க த அக்யூஸ்ட் ஹேஸ் அவருடைய சைடு கொடுக்கணும், கரெக்டா? ஆனா இது எல்லாமே இன்னொரு சில விஷயங்கள் என்னன்னா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலேயே வந்து அஃபென்ஸ் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட பப்ளிக் சர்வெண்ட் மேல உடனே அஃபென்ஸ்க்கு நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்காதீங்க. இப்போ ஒரு பிரைவேட்டா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னா கண்டிப்பா உங்க காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட பப்ளிக் ஆஃபீஸர் கிட்டே கேளுங்க, என்ன இந்த அஃபென்ஸை பத்தி கேளுங்க, அதுக்கப்புறம் அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இது மாதிரி சொல்றாங்க. சோ பப்ளிக் சர்வன்ஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதா? பப்ளிக் இல்ல, முழுக்க பெனிஃபிட்ஸ் வந்து அதுதான் ப்ராப்ளம். லைக் மோஸ்ட்லி ப்ராசிக்யூஷன் சைடு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் என்னன்னா சில அஃபென்சஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கான்ட்ரவர்ஷியலான நிறைய அஃபென்ஸ் என்னன்னா, ஃபால்ஸ் ப்ராமிஸ், மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு நாங்க வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்லயோ இல்லையோ இதுலயோ இருந்துச்சுன்னா இது வந்து நீங்க அஃபென்ஸா போடுறீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ப்ரெசன்ட் ஏஜ்ல வந்துட்டு இதை எப்படி நீங்க வந்து ஆல்ரெடி அடல்ட்ரியை வந்து நம்ம வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஜோசப் சைட் இதுல எல்லாம் சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு இதை வந்து நீங்க திரும்ப இப்படி கொண்டு வரும்போது நிறைய ஃபால்ஸ் கேசஸ் அலிகேஷன்ஸ் வேற கயரமா இருக்கு. இதுல எப்படி நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க? ஒரு பர்சன் மேல நான் பொய்யா கூட புகார் கொடுக்கலாம்ல. இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு அஃபென்ஸ் நீங்க வச்சிட்டீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட கேட்டு ப்ரூவ் பண்ற எந்த ப்ரூஃப் இருக்கும் அதுக்கு? ஸோ இத மாதிரியான லாக்குனேஸ் இருக்கு. பட் கம்ப்ளீட்டா இது சொல்ற அளவுக்கு நாங்க எக்ஸ்பர்ட்ஸா இது அகெயின்ஸ்டா அப்படின்னு கிடையாது. ஸ்டில்
பீப்புளுக்கு வந்து இது கொஞ்சம் வந்து சாதகமா இருக்காதோன்ற ஒரு சின்ன ஒரு பயம். ஏன்னா நம்ம போலீஸ் மோஸ்ட்லி கிரிமினல் லாஸ் அமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்றேன், அக்யூஸ்டுக்கு ரொம்ப டெட்ரிமெண்டலா இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அந்த புதிய குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு சட்ட நிபுணர்களுடன் ஆலோசிக்காமல் இதில் உள்ள இதனால் என்ன பயன்பாடு, என்ன பயன் என்பதை குறித்து இதுவரை எந்த சட்ட நிபுணர்களும் சொல்லவில்லை. இந்த சட்டத்தை இயற்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியவர்களும் சொல்லவில்லை. பழைய சட்டத்தினால் என்ன அதில் உள்ள என்ன குறைபாடுகளை பற்றியும் எதையும் தெளிவுபடுத்தவில்லை. இந்த புதிய குற்றவியல் சட்டம் அவசியமா என்பது குறித்து இதுவரை யாரும் கருத்துக்கள் கூறவில்லை. நீதிபதிகள் இது குறித்து நீதிபதிகளிடம் எந்த ஆலோசனையும் செய்யவில்லை. இது நடைமுறைக்கு இது ஒத்து வருமா? ஏனென்றால் எல்லா வழக்கறிஞர்களும் பழைய குற்றவியல் சட்டத்தை தான் படித்துள்ளார்கள். அந்த புதிய சட்டத்தின்படி பிரிவுகள் தான் மாறியுள்ளதே தவிர அதில் உள்ள சரத்துகள் எதுவும் மாறவில்லை. அப்படி இருக்க இந்த சட்டம் ஏன் அவசியம் என்பது குறித்து யாரும் தெளிவுபடுத்தவில்லை. என்ன சொல்கிறாங்க என்றால் அவங்க பனிஷ்மெண்ட், குற்றவாளிகளுக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் அந்த சட்டத்தின் மூலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி அந்த சட்ட நடைமுறைகள் எதுவுமே மாற்றப்படவில்லை. மேலும் இந்த சட்ட பெயர்களை சொல்வதற்கு கூட எல்லாரும் திணறுகிறார்கள். அதாவது ஒரு எளிமையாக அந்த சட்டத்தை கூற யாரும் முடியவில்லை. நானும் அதே கேட்க இந்த 3 சட்டங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல முதல்ல பேர் வச்சிருக்காரு. காரணங்கள் என்னவா நீங்க நினைக்கிறீங்க? அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கும் என்று கருதுகிறேன். ஏன்னா இது வந்து பொதுவானது. இந்த சட்டம் வந்து அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. இது ஒரு மொழியை பின்பற்றுவது போல சட்டம் இயற்றினால் அதில் உள்நோக்கம் இருப்பதாக தான் தெரிகிறது. மற்றபடி இந்த மறுபடியும் வழக்கறிஞர்கள் மறுபடியும் கல்லூரியில் சேர்ந்து இந்த சட்டத்தை படித்தால்தான் அதனுடைய சரத்துகளோ அதனுடைய பிரிவுகளோ சொல்ல முடியும். அந்த சாதக பாதம்லாம் அந்த சட்ட நிபுணர்களை ஆலோசிக்காமல் இதை நிறைவேற்றியுள்ளார்கள். இது மிக தவறு. இந்த 3 சட்டங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு பார்த்தீங்கன்னாக்கா மாநில மொழிகள் எல்லாம் அழிக்கணுன்றதுக்காகவும் சரி, மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு ஹிந்தியா இருக்கட்டும் இல்லை சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும் இதை வந்து புழக்கத்தில் கொண்டு வரணும், இதை பரவலாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்துக்கும் சரி இந்த சட்டத்துக்கும் சரி பதங்களுக்கான விளக்கமோ விரிவாக்கமோ எதுவுமே தெரியாம வேகமா இந்த சட்டத்தை அமல்படுத்துறாங்க. என்னோட கண்ணோட்டத்தில் இது தவறானது. இது பொதுவா வந்து முழுக்க போலீஸுக்கு வசதியை செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு சட்டமா இருக்குது. மற்றபடி இதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள் வந்து காலத்தின் கட்டாயம் மாற்றங்கள் தேவைதான். அதை வந்து 2 பாலருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் போலீஸ்க்காக பொதுவானதாக இருக்கணும். இதுக்கு முழுக்க போலீஸ்க்காக தயார் பண்ண அரசுக்காக தயார் பண்ண சட்டமாக எங்களுக்கு தெரியுது. அதுக்காக தான் நாங்கள் இது வேண்டான்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறோம். இல்லை அதுக்காக வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயோ இல்லை லோக்கல் லாங்குவேஜில் பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. எல்லா லாங்குவேஜிலும் இந்த சட்டத்தை பற்றி பேசலாம். சான்ஸ்கிரிட்டில் தான் பேசணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. சான்ஸ்கிரிட்டில் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதை வந்து காலப்போக்கில் அதை அவாய்ட் பண்ணலாம், இல்லை காலப்போக்கில் அதை பின்பற்றிக்கிறதுக்கு நாமளும் முயற்சிக்கலாம். அதுதான் நானும் பார்த்தேன். ஒரு இதில் வந்து பார்க்கும் பொழுது 3 லாவில் ஒரு லா வந்து 45 days அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சொன்னீங்க, அது ஒன்று இருந்தது. இன்னொரு லாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வந்து பாலியல் இதில் ஈடுபட்டாங்கன்னா ஒரு உமனோ யாரோ ஒரு போலீஸ் பெண் கான்ஸ்டபிள் பக்கத்தில் உட்காந்து அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்குறது, அது ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்க்கும்பொழுது கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்து 18 வயசுக்குள்ள இருக்க பெண்களை பண்ணா மரண தண்டனை, அதுக்கு மேல இருக்கவங்க பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இஸ் தேர் எனி உங்களோட ஒப்பீனியன் இதை பத்தி ஒரு சின்ன கருத்துக்களா இருக்கலாம். அப்படி எப்படின்னா ஒரு கூட்டு இதுன்ற சொல்றீங்கல்ல, கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணும்போது சின்ன வயசு பிள்ளைங்களை இது எதுக்கு அஃபெக்ட் ஏன்னா பேசிக்லி வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் லாஸா இது வந்து மோஸ்ட்லி சைல்டு ப்ரொடெக்ஷனா இருக்கணும்ன்றக்காக
இந்த இது வந்து நம்மளால டிக்டேட் பண்ண முடியாது. எதுக்கு நீங்க வந்து லெஜிஸ்லேச்சர்கிட்ட போயிட்டு 18 வயசு கீழே நம்ம கேட்கலாம், பட் அது எல்லா பவர்ஸும் அந்த லா மேக்கிங் அத்தாரிட்டிஸ் அவங்க டிசைட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கணும். ஆப்வியஸ்லி வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல அவங்க விமென் வந்து 18 இயர்ஸ் கீழே உள்ளவங்களோ கம்மியானவங்கள அவங்க பர்மனண்டா அந்த கூட்டு பாலியல் வன்புணர்வுனால அவங்களால முடியாம போச்சுன்னா அவங்களுக்கு டெத்துன்றது தான் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு. இந்த ப்ரொவிஷன்ல நீங்க சொல்றீங்க டெத்துன்னு, ஆனாலே அவங்க கம்ப்ளீட்டா அதனால பெர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னா என்ன அவங்களால முடியாம போற நிலைமையில அந்த கன்சர்ன் பர்சனுக்கு டெத்துன்னு இருக்குதான். அது ப்ரொவிஷன்ஸ்ல நீங்க ஃபர்தரா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பர்சனால அவங்க அது எந்த வயசுக்கு கூட கிடையாது, எந்த வயசுனாலே அவங்க அந்த ஒரு சம்பவத்தினால முடியாம அவங்க உடம்பு முடியாம போயிட்டாங்க, கம்ப்ளீட்டா அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு டெத்து தான். ஆனா மரண தண்டனைன்றது நீங்க ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா மரண தண்டனை விதிச்சிருவாங்க, பட் ஸ்டில் அதுக்குன்ற ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல. ஒரு கான்செப்ட் இருக்குங்க இந்த இந்தியன் இதுல. இந்த புது பிஎன்எஸ்லயும் ரிஃபர்மேட்டிவ் தாட்ஸா நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அக்யூஸ்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் எதுக்கு கொடுக்காம கம்யூனிட்டி சர்வீஸ் பண்றதுக்கும் இங்க புதுசா வந்து முன்னாடி இந்த கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் இல்ல. இப்ப இந்த புதுல புதுசா இந்த வந்து அவருக்கு வந்து இந்த சமூக சேவை செய்யறது, கம்யூனிட்டி சர்வீஸ் பண்றதுக்கு அதுக்கும் வந்து சில அஃபென்சஸ்க்கு வந்து இது வந்து அவர் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் மூலியமா கூட அந்த பனிஷ்மெண்ட்டை கழிச்சுக்கலான்ற மாதிரி. அது முன்னாடி ஜட்மெண்ட்ஸ்ல நிறைய ஜட்ஜஸ் கொடுப்பாங்க, நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ லாவாவே அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தானே. ஒருத்தரை வந்து தண்டிக்கிறதுக்கு பதில் அவர் ரிஃபர்மேஷனுக்கு பாசிபிளா இருந்தாருன்னா அவர் அதை மாதிரி கொண்டு போறதும் நல்ல விஷயம் தான். அதாவது ஏற்கனவே இந்த சட்டமும் வயது அடிப்படையில் தான் இந்த பாலியல் குற்றங்கள் அதெல்லாம் வரும். அந்த அந்த 18 வயதை தாண்டியவர்களுக்கு அவர்களை திருமணம் செய்தாலே சட்டப்படி குற்றம். இப்போ காதலித்து திருமணம் செய்கிறார்கள், அதாவது சிறார்கள், அதாவது 18 வயது கீழே இருந்தால் தான் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அந்த சட்டப்படி. அதுக்கு மேலே 18 வயதுக்கு மேலே உள்ள திருமணம் செய்தவர்கள், அதாவது மேஜருங்கிறாங்க, அவர்கள் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் பண்ணாலும் போலீஸார் நடவடிக்கை எதுவும் எடுப்பதில்லை. சமாதானமாக அவங்களுடைய 2 பெற்றோர்களையும் கூட்டு அதாவது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. பொதுவா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் கடுமையா இருக்கப்பட வேண்டும் தான். ஆனால் இந்த பாகுபாடு ரொம்ப முரண்பாடாக இருக்கு. பொதுவா அரசியலமைப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சட்டத்திலையும் சரி ஏதாவது புதுசா கொண்டு வரணும், பழையதை நீக்கணும்னாக்கா அதுல திருத்தம் செய்யறதுக்கு சட்டப்படி அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க முழுக்க பலகாலமா இருந்த சட்டங்களை ஒரே நாள்ல நீக்க செய்து விட்டு புதிதாக வேகமாக ஒரு சட்டம், அந்த சட்டம் என்னன்னு புரிந்து கொள்வதற்கு அவகாசம் அளிக்காம வேகமா கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன சட்டம், இதோட பதங்கள் என்ன, இதோட விரிவாக்கம் என்ன, எதுவுமே தெரியல. அதுக்குள்ள இந்த சட்டத்தை அமுல்படுத்துறாங்க. இந்த ஒரு காரணத்தை எதிர்த்து தான் நீதிமன்றங்கள் எல்லாமே புறக்கணிப்பு செய்து வெளிநடப்பு செய்திருக்காங்க. கூட்டு பாலியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான் பண்ணி செய்கிறது இந்த குற்றத்தை. இதுக்கு கண்டிப்பாக மரண தண்டனையோ இல்லை அதுக்கு மேலே கூட கொடுக்கலாம். மற்றபடி பொதுவான சட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ அந்த சட்டம் இந்த சட்டத்தில் இருக்குது.